ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்டியான டீ எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய சீக்ரெட். நான் தினம் தினம் டீ இப்படி தாங்க போடுவேன். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டீக்கு வந்து எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் தாங்க. பசும்பாலில் டீ போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பாக்கெட் பாலை தவிர்த்து பசும்பாலை நீங்கள் டீ போட்டு பாருங்கள். ஸோ 1 லிட்டர் பசும்பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சதுனால லைட்டாக மேலே பாலாடை விழுந்திருக்கு. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பியும் காய்ச்ச தான் போகிறோம். ஸோ 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஜீனி யூஸ் பண்ண மாட்டேன். வந்து டீக்கு வந்து எப்போவுமே அச்சு வெல்லம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அச்சு வெல்லம் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 லிட்டருக்கு 1 அச்சு வெல்லம், அந்த கணக்கில் 1 லிட்டருக்கு வந்து 2 அச்சு வெல்லம் அப்படிங்கிற கணக்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1ல் பாதி கூட உடச்சி 1.5 அச்சு வெல்லமாக 1 லிட்டருக்கு நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ டீயில் வந்து எது நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சி வந்து டீக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 1.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 பட்டை எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் எப்படி வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிச்சி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 2 சின்ன சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்ல உரலில் நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டீத்தூள் வந்து நீங்கள் எந்த டீத்தூள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுலாம் பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் பாலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் 1/2 லிட்டர்னால் அதில் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நல்லா நம்ம சுண்ட காய்ச்சிக்கிறணும். ஸோ அதனால் அடுப்பை பற்ற வச்சு நல்லா பொங்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேலே பாலாடை விழுந்ததுனால லைட்டாக மஞ்சளாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறலாம். பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டீத்தூள், அப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் நம்ம போடணும். பால் பொங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டீத்தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டிங்கன்னா பால் வந்து திரண்டு போயிடும். ஸோ அதனால் எப்போவுமே பால் நல்லா பொங்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டீத்தூள் இதெல்லாம் போடணும். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இதை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்புலையே அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். அதில் இருக்கிற டிகாஷன், அப்புறம் வந்து அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாலில் இறங்கணும். ஸோ 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டிகாஷன் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அச்சு வெல்லத்தை நம்ம சேர்த்துடலாம். அச்சு வெல்லத்தை ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பால் வந்து திரண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ போட்டுட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா டிகாஷனும் இறங்கிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து நம்ம போடுற அந்த டிகாஷன், அது அப்புறம் வந்து அந்த இஞ்சி இதெல்லாம் போடுறோம் பாருங்கள், அதை வந்து நல்லா வற்ற விடணும். அதை போட்டு நல்லா வந்து வற்ற விட்டால் தான் உங்களுக்கு வந்து டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதாங்க என்னோடய சீக்ரெட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.